இந்த ராப்பகல் ஜெபத்திலே வந்திருக்கிறவங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நம்ம சேர்ந்து நாம் கர்த்தரை பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, அப்பா, அந்த நல்ல ராத்திரி நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நாளில் இந்த நேரத்தை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நீர் கொடுத்த உடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ராஜா. அப்பா ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே சப்பா எல்லாரும் ஆண்டவரே அப்பா நித்திரை செய்கிற நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் விழித்திருந்து உடைய சமூகத்தில் ஆண்டவரே செலவிடுவதற்காக அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக நன்றி. அப்பா ஆண்டவரே, இந்த நேரத்தில் அப்பா நீர் உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க. அப்பா எங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. அப்பா நீங்கள் இந்த நாளில் ஆண்டவரே கர்த்தர் எங்கள் மத்தியில் அப்பா நீங்கள் ஆண்டவரே இறங்கி கிரியை செய்கிறவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு வீடுகளில் அன்றை எங்கெங்கேருந்தெல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க அங்கெல்லாம் ஆண்டவரே ஆவியானவரே நீங்கள் இறங்கி அப்பா அந்த வீடுகளில் நீர் கிரியை செய்யுங்க அன்றே. நீர் மகிமைப்படுகிறதுக்காக நன்றி அப்பா. அந்த நாள் ஆண்டவரே இப்போ அந்த நேரத்தில் ஆண்டவரே சப்பா நீங்கள் அன்றே ஒவ்வொருடைய ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே உடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா. எல்லா தடைகள் மாறட்டும் அன்றே. தேவனுடைய ஆளுகை ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளையும் வெளிப்படட்டும் அன்றே. அவருடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. எல்லா அன்று சோர்வுகள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா அந்த ஜெப நேரம் முழுவதும் அவங்க ஆண்டவரே இதில் ஆண்டவரே எந்த தடை இல்லாமல் ஆண்டவரே அவங்க பங்கு பெறுவதற்கு தேவன் கிருபை செய்யுங்க. அப்பா இந்த நேரம் அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே சபா ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரே பெரிய அதிசயங்களை ஆண்டவரே அற்புதங்களை ஆண்டவரே இந்த நேரத்தில் நீர் செய்ய போவதுக்காக நன்றி ஆண்டவரே. அவங்க ஆண்டவரே சப்பா என்னென்ன எதிர்பார்ப்போடு வாஞ்சிகளோடு அப்படி சமூகத்தில் வருகிறார்களோ அதெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுகிறதுக்காக நன்றி அப்பா. அப்பா இந்த நாள் ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் அப்பா நீ செய்கிற பெரிய காரியங்களுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு ஆண்டவரே இந்த ஜெபத்தில் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அன்றைய தேவன் அப்பா நீர் வல்லமை உள்ளவராக அற்புதம் செய்கிறவராக பெரியவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா உம்மால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உம்மை நம்பி ஆண்டவரே இதில் உட்கார்ந்து ஆண்டவரே இதில் உம்மை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீ சமீபமாக இருந்து பதில் கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து நீர் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் பாடுகிற பாடல்கள் ஆராதனை ஆண்டவரே வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஆண்டவரே ஆண்டவரே ஒரு தொடுதல் உண்டாகட்டும். எங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படட்டும் ஆண்டவரே. இன்றைக்கி அப்பா எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவரே உடைய சமூகத்திலேருந்து பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. அமேன். சந்தோஷமாக இருக்கிறவங்க எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அமேன். நாம் கர்த்தரை உயர்த்தி நம்ம பாடி ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? அமேன். நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம இருதயம் ஆண்டவரோட கனெக்டில் இருக்கணும். நம்ம இருதயத்தில் அப்பாவோட அந்த உறவில் அமேன் இருக்கிறோம். அதனால் நீங்கள் எப்படி வேலையில் இருந்துகிட்ருக்கலாம், இதை பார்க்கும்போது வெளியில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கலாம், எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் உங்கள் இருதயம் ஆண்டவரோட அந்த இணைந்து இருக்கும்போது நீங்கள் அமேன் இந்த ஆராதனையை பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் அது காரியங்களை அமேன் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த அது ஏதுவாக இருக்கிறோம். அமேன். தொடர்ந்து நம்ம பாடி தேவனுடைய நம்ம நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. அமேன். அவரை போற்றி உயர்த்தி நம்ம பாடி மகிமைப்படுத்துவோம்.
உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம். எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம். எங்கள் உயர்ந்த கண்மலையே. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய உயர்ந்த கண்மலை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவர் கண்மலை எப்படின்னா, இந்த உலகத்தில் அசைக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா கண்மலை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேலே கட்டப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் நம்ம அசைக்கப்பட போகிறதில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அதனால் நம்ம கர்த்தர் மேலே கட்டப்பட்டிருக்கிறோம், அவர் மேலே நம்ம நாட்டப்பட்டிருக்கிறதுனால எப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு வந்தாலும் நம்ம அதிலிருந்து என்ன பண்ணுறது, நம்ம ஒன்றும் நம்மளை சேதப்படுத்த முடியாது, நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு பாடலை கூட நம்ம பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். யெகோவா ராஃபா, சுகத்தை தருபவர். ஆமென். இந்த பாடலை பாடி நம்ம தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நமக்கு வியாதி என்பதை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார் நம்ம வாழ்க்கையில். ஆமென். வியாதியிலிருந்து நமக்கு சுகத்தை தருகிறவராக இருக்கிறார். ஆமென். நம்ம சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார், நம்முடைய சுகமாக்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய குறைகளை மாற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்தும். கரங்களை தட்டி உற்சாகமாய். ஆமென்.
அவரை நம்புகிற நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளும் குறை வருவதில்லை. ஹல்லேலூயா. அவரை நம்புகிற நம்ம ஒரு இடத்துல நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரை நம்புகிற நான், ஆமென், ஹல்லேலூயா, ஒரு நாளும், ஆமென், ஹல்லேலூயா, நான் கைவிடப்படுவதில்லை, நான் வெட்கப்படுவதில்லை, அவர் என்னை மறந்து போவதில்லை. ஹல்லேலூயா. எஸ், எனக்காக அவர் யெகோவா ராஃபா, சுகத்தை தருகிறவர், யெகோவா ஷாலோம், நமக்கு சமாதானம் தருகிறவராக, யெகோவா ரூபா நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். அதனால் நான் குறைவு என்பது நம்முடைய வாழ்க்கையில் வருவதில்லை. ஹல்லேலூயா. தொடர்ந்து சேர்ந்து இன்னொரு பாடலை கூட நம்ம பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் ஒருபோதும் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. என் தலையை நிமிர பண்ணுகிறவர், ஆமென், என்னை உயர்த்துகிறவர், ஆமென், என்னை எந்த சூழ்நிலை என்னை வாழ வைக்கிறவர், அவரை நம்பி இருக்கிறதுனால, ஆமென், நான் நிச்சயமாக, ஆமென், உயருவேன், நான் மேலே எழும்புவேன். ஹல்லேலூயா. உயர் நம்மளை ஆண்டவர் அழைத்ததற்காகனா, ஆமென், நம்ம உயரங்களில், ஆமென், இருக்கும்படியாக. ஹல்லேலூயா. எஸ், கீழான காரியங்களை யோசிக்காமல், ஆமென், முடிந்து போனதை யோசிக்காமல், இனி எனக்கானது புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நான் மேலான இடத்துல கர்த்தர் என்னை கொண்டு போவார். நான் அங்கே மேலான இடத்துல நான், ஆமென், இருப்பேன். அப்படி விசுவாசிங்க. கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி
இருக்கிற எல்லா தடைகள் மாறட்டும். எஸ் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு. எஸ் நீங்கள் ஆராதிக்கும் போது எஸ் உங்களுக்கான உயர்வுகள் வருகிறது. எஸ் ஹல்லேலூயா, உங்களுக்கான ஸ்தானத்துகளை நீங்கள் திரும்ப ஏறுகிறீர்கள். ஓ வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. அப்பா என் வாழ்க்கையில நீ செய்த எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஓ போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்மளை வெட்கப்பட விடுவதில்லை, நம்மளை ஒரு நாளும் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. ஓ எஸ், ஓ வெட்கப்பட்டு போக எந்த நிலையிலும் நம்மளை தூக்கி எடுக்கிறவர், நம்மளை வாழ வைக்கிறவர், நம்மளை உயர்த்தி அழகு பார்க்கிற தேவன். எஸ், ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு ஹல்லேலூயா நம்மை ஆராதிக்கும் போது எஸ் அப்பா இப்பொழுதே உயர்வுகள் உண்டாகட்டும். எஸ் கனம் வரட்டும். போவதில்லை, வெட்கப்பட்டு எல்லா தாமதங்கள் எல்லாம் மாறட்டும். இப்பொழுதே அவங்க வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகட்டும். ஓ ஆசீர்வாதங்கள் ஓ பெருக்கெடுத்து போடட்டும். ஹல்லேலூயா, தேங்க் யூ டாடி. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை தட்டி நல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரை, இதுவரைக்கும் எங்களை தாங்கினவர், இதுவரைக்கும் எங்களை ஏந்தினவர், இதுவரைக்கும் சுமந்தவர், எங்களை தப்புவித்தவர். அவர் இனிமேலும் என்னோடு இருப்பார். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்யும் வரையிலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லைன்னு சொன்னீங்களே ஆண்டவர், உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்னீங்களே. உன்னை பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல ஆண்டவரே. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில அப்பா உம்மை உண்மையாய் தேடுகிற ஒவ்வொருவர் வாழ்க்கையில நீர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ உம்மை ஆராதிக்கும் போதே அப்பா எங்களுடைய எல்லாம் நாங்கள் மறக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நாங்கள் மறந்து அப்பா உங்களை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. ஏன்னா நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் அப்பா அளவிட முடியாத ஆண்டவரே. அதெல்லாம் ஆண்டவரே அப்பா எங்களால் ஆண்டவர் சொல்ல முடியாது. அவ்வளவு அதிகமாக நீர் எங்களோடு இருந்து எங்களை நடத்தியிருக்கிறீங்க, எங்களை இதுவரைக்கும் சுமந்திருக்கிறீங்கப்பா. எங்களை இதுவரைக்கும் ஆண்டவரே எங்களை விட்டு கொடுக்காம எங்களை நடத்தி வந்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசன்னத்தில் நான் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. தன் பிரசன்னத்தால் கூடுமே, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. யெகோவா ஓசேனோ, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோன், என்னை ஆளுகை செய்கிறேன். யெகோவா ஓசேனோ, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோன், என்னை ஆளுகை செய்கிறேன். நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே.
தள்ளாமல் என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. மாலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேலிருந்து விலகும். மாலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேலிருந்து விலகும். யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லை. உண்மையா சொல்லுங்க, அப்பாவை பார்த்து, ஏசப்பா என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. என்னை சேர்த்துக் கொள்கிற தெய்வமே, என்னை அழைத்து கொண்டவரே, என்னை தாங்குகிறவரே, அப்பா உம்முடைய பிரசனத்துக்கு முன்பாக மலைகள் மெழுகு போக ஒழுகி போகும். அப்பா இந்த நேரத்தில் உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில அப்பா எல்லா பர்வதங்கள் எல்லாம் இப்பொழுதே மாறட்டும். அப்பா எல்லா தடைகள் மாறட்டும். அப்பா உம்மை தேடுகிறவர்கள் வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகட்டும். எஸ், இந்த ராத்திரி வேளை ஒரு அற்புதத்தின் இரவாய் மாறட்டும். இயேசுவே, நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லை. உண்மையா சொல்லுங்க, அப்பா நீர் இல்லாமல் நான் இல்லை. அப்பா நீங்க தான் என் வாழ்க்கையின் எல்லாம், நீங்க தான் என்னுடைய எல்லாம், என்னுடைய மூச்சு, என்னுடைய பேச்சு, என்னுடைய எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. என்னை நிரப்புவீராக, என்னை ஆளுகை செய்வீராக, என்னை நடத்துங்கப்பா. நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொள்கிறே. உடைய பிரசன்னத்தில் நாங்கள் அமர்ந்திருந்து நீர் எங்களுக்காக செய்யும் யுத்தத்தை நாங்கள் காண போகிறோம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளிலே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. அப்பா இந்த இடத்துல அமர்ந்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அப்பா நீர் அவங்களுக்காக அப்பா ஹல்லேலூயா, நீர் அவங்களுக்காக எல்லா ஆண்டவர் இடத்துலையும் அவங்களுக்காக நிற்கிறதற்காக நன்றி, அவங்களுக்காக நீங்கள் பேசுகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, அவர் என்னுடைய வலது பார்சத்தில் இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமேன். என் வலது பக்கத்தில் 1000 பேர் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. ஆமேன். உன்னுடைய வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி அப்படி தூதர்களை நமக்காக அனுப்பியிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஓ இந்த மாதத்தில் ஆண்டவரை என்னை சுற்றிலும் ஆமேன் என் கூட ஆண்டவர் தேவனுடைய தூதர்கள் என்னை பாதுகாக்கிறாங்க, என்னை நடத்துகிறாங்க. ஆவியானவர் எனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நான் எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் கர்த்தர் என்னை உயர்த்துக, அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையில் உம்மை நேசிக்க, உம்மிடத்தில் அன்பு செலுத்த, அப்பா உம்மை ஆராதிக்க நீ கொடுத்த அந்த நல்ல நேரத்துக்காக நன்றி.
எங்கள் மத்தியில் நீர் இருந்து ஆண்டவரே எங்களை நிரப்பி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய துக்கங்கள்லாம் மாறி போயிற்று, எங்களுடைய கண்ணீரெல்லாம் நீர் பதில் கிடைக்கிறதுக்காக நன்றி. ஆனந்தமாய் ஆண்டவரே, மகிழ்ச்சியாய் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை மாறுகிறதற்காக நன்றி அப்பா. நீர் தொடர்ந்து கிரியை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஆராதனை துதி ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்ளும் அங்கீகரியும் ஜீவனுள்ள பரலோகத்தின் பிதாவே. ஆமென், ஆமென். மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதவுமான இந்த நாளுக்காக நாம் கர்த்தரை துதிக்கவும் நன்றி செலுத்தவும் நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நாளில் கூட, இந்த மாதம் கூட ஆண்டவருடைய கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் கடந்த 6 மாதங்களும் ஆண்டவர் எந்த ஒரு தடையும் இல்லாதபடிக்கு இந்த ராப்பகல் ஜெபத்தை நடத்தி தந்ததற்காக, இந்த மாதமும் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி தந்ததற்காக நாம் ஆராதிக்கின்ற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துகின்ற விதமாய் ஒரு அல்லேலூயா சொல்லி நாம் ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்தலாம். ஆமென், ஹல்லேலூயா. அதை போன்று இந்த நாளில் கூட இதற்காக ஜெபித்த பிள்ளைகள், உழைத்தவர்கள், கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய திறப்பிரச்சனை ஊழியர்கள் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதை போன்ற இந்த நாளிலும் நீங்கள் இந்த பூமியிலே ஆண்டுடைய நாமத்தின் மகிமைக்காக ஒரு கப் தண்ணீர் கொடுத்தால் கூட அதனுடைய பலனை நீங்கள் காணாமல் போவது இல்லை என்ற வசனம் உங்களுக்கு வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் தேவன் நிறைவேற்றி தந்து வழி நடத்தப் போகின்றார். அதை போன்று இந்த நாளில் கூட இந்த பாடல் ஆராதனை நேரத்தில் ஆமன் கர்த்தர் நம்மை நல்ல பாடி ஆராதிக்க வைத்ததற்காக அன்பான சகோதரர்களை கர்த்தர் பயன்படுத்தினதற்காக கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அந்த பாடல் ஆராதனை நேரத்தில் அதிகமாக நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் என்கின்ற வார்த்தை பாடல்கள் அதிகமாய் கடந்து வந்து கொண்டிருந்ததை நான் உணர முடிந்தது. அப்பொழுதுதான் இந்த வசனத்தை கர்த்தர் உணர்த்தினார். ஏசாயா 61 அதனுடைய 7வது வசனத்தில் இப்படி கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷம் அடைவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் அல்லது நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தனிநபர் வாழ்க்கையில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் கூட நம்முடைய வெட்கத்திற்கு பதிலாக கர்த்தர் நம்மை 2 மடங்காய் ஆசீர்வதித்து நம்முடைய நித்திய மகிழ்ச்சியை தந்து வழிநடத்தப் போகின்றபடியினால் கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அதை போல இந்த நாளில் கூட இந்த ராப்பகல் ஜெபம் நாம் நடத்துவதனுடைய மிக முக்கியமான நோக்கமே இந்த கொள்ளை நோய்கள். சங்கீதம் 91 கொள்ளை நோய்கள் மற்றும் இந்த பயங்கரங்கள், இரவில் நடமாடுகிற பாருங்கள், இரவில் உண்டாகும் பயங்கரங்கள், விபத்துக்கள், ஆபத்துகள், இவைகளிலிருந்தும் கொள்ளை நோய்களிலிருந்தும் தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய ஊழியங்களையும் நம்முடைய தேசம் மற்றும் உலக நாடுகளை பாதுகாப்பதற்காக இந்த ஜெபம் ஆரம்பிக்கப்பட்டு ஆண்டவருடைய கிருபையினாலே தடையின்றி நடத்தப்பட்டு கொண்டு வருகிறதை நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு மாதமும் 3வது வெள்ளி இரவு ஜெபம் தடையில்லாதபடிக்கு நடத்தப்பட்டு கொண்டு வருகிறது. இரவில் நம்ம 11 மணிக்கு ஆரம்பித்து 2 மணி நேரம் ஜெபம் நடைபெற்று கொண்டு வருகிறது. நீங்கள் அநேகரதை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு வருகின்றீர்கள். ஆண்டவரை துதித்து நன்றி செலுத்தி கொண்டு வருகிறதை நாங்கள் உணர்ந்து கொண்டு வருகிறோம். நாங்களும் நன்றி செலுத்தி கொண்டு வருகின்றோம். தொடர்ந்து ஆண்டுடைய வருகை மட்டும் இந்த ஊழியம் தொடர்ந்து நடைபெறுவதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். மாதந்தோறும் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் இதில் ஆண்டுடைய வார்த்தைகளை கொடுத்து உங்களுக்காக ஜெபிக்கின்றார்கள். இப்பொழுது கூட நம்ம ஒரு சில ஜெப விண்ணப்பங்களுக்காக தான் நம்ம ஜெபிக்க போகின்றோம். குறிப்பாக இந்த கொரோனா கொள்ளை நோய் காலகட்டத்திலே தான் இதனுடைய இந்த ராப்பகல் இரவு பகல் ஜெபத்தை நாங்கள் அதிகமாய் தீவிரப்படுத்த ஆரம்பித்திருந்தோம். ஏனென்றால் அந்த நாட்களிலே நாம் கூடி ஜெபிக்க முடியாத ஒரு காலகட்டமாக இருந்தது. அந்த நாட்களிலே தான் ஆண்டவர் தெளிவாய் உணர்த்தி வெளிப்படுத்தினபடியினாலே அதிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு வருகிறது. நீங்கள் அநேகர் பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு வருகிறீர்கள். இந்த நாளில் கூட இந்த கொரோனா கொள்ளை நோய், அதாவது இந்த ஒரு கொரோனா கொள்ளை நோய் ஒரு மனிதனுக்கு வந்து அவன் உயிரிழந்து போனால், ரட்சிக்கப்பட்டிருந்தால் அவன் பரலோகத்துக்கு வந்து விடுவார். ஒரு ஊழியக்காரராக இருந்தாலும் சரிதான், ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரிதான், ஒரு ஜெப வீரராக இருந்தாலும் ஒரு கொள்ளை நோய் வந்து அவன் மரித்தால் அவன் பரலோகத்து வந்து விடுவார்கள். ஆனால் ஒரு ரட்சிக்கப்படாத மனிதன் கொள்ளை நோய் வந்தால் மரித்தால்
அவன் பரலோகத்துக்கு வர முடிவதில்லை. ஆகையினாலே அவர்கள் இந்த பூமியில் அதான் விலைக்கிரயம் பண்ணி ஜெபிக்கிற ஜெபம், ராப்பகல் ஜெபத்திற்கு இன்னொரு பதில் என்னென்னா அந்த விலைக்கிரயம் பண்ணி ஜெபிக்கிற ஜெபம். ஏனென்றால் இது நம்ம என்னென்னா ஆத்துமாக்களுக்காக இயேசு இந்த பூமியிலே ஊழியம் செய்து முடியும் பொழுது சீசர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள், ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே திருமுழுக்கு ஞானஸ்நானத்தை கொடுத்து அவர்களை சபையிலே சேர்த்து பரலோகத்துக்கு கொண்டு வாருங்கள் என்றெல்லாம் கர்த்தர் எழுதியிருக்கின்ற வார்த்தைகள் ஆமென்று ஆமேன் என்றும் இன்று வரையிலும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நாமும் அதை செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, ஆகினால் ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அவர் கொள்ளை நோய் வந்து மறிக்கக்கூடாது. கொள்ளை நோய் வருகிற நேரத்தில் எப்படியாகலும் அவர் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர் அந்த ஒன்றில் பரிசுத்த வேதாகமும் அவருடைய கரத்திலே கிடைத்து அவர் பைபிள் வாசிக்க வேண்டும். வாசிக்கின்ற நேரத்திலே அவர் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லது அவர்களுக்கு ஒரு அந்த இயேசுடைய அந்த சிலுவை அந்த தரிசனம் அவர்களுக்கு கிடைத்து அவர்கள் எப்படியாகலும் ஒரு விதத்தில் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்டு அவர்கள் நரகத்துக்கு போகாமல் அக்னியும் கந்தகமும் எரிகின்ற அக்கினி கடலுக்கு போகாமல் பரலோகத்திற்கு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தான் இவ்வளோ விலைக்கிரயம் பண்ணி இந்த ஜெபத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகினாலே இந்த ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் கொள்ளை நோய்களை ஒரு பக்கத்திலே குறைத்து கொண்டு வருகிறார். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீர்களா என்றால் இந்த கொள்ளை நோய்கள் இயேசுனுடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கின்றன. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் போன்ற இந்த சுவிசேஷங்களில் எல்லா கடைசி அதிகாரங்களிலும் நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இயேசுனுடைய வருகை நாட்களில் கொள்ளை நோய் என்பது இயேசுனுடைய வருகைக்கு ஒரு அடையாளம். இப்போ கொள்ளை நோய் வருகின்றது, அதிகப்படுகிறது என்றால் இயேசு அதை சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டு நம்முடைய ஜெபங்கள் அதிகப்படுத்த வேண்டும், ஊழியங்களை அதிகப்படுத்த வேண்டும் என்பவைகள் தான் அவைகள் நமக்கு காண்பிக்கின்றதாக இருக்கின்றது. ஆகையினால் இவைகளை மனதிலே உணர்ந்து கொண்டு நாம் தொடர்ந்து செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 91 பாருங்கள், அவர் என்ன செய்வார்? பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு தப்புவிக்கின்றவராக இருக்கின்றார். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் 5-6 வசனங்கள் இருள் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் இவைகளுக்கெல்லாம் தேவன் நம்மை தப்புவித்து பாதுகாக்க வேண்டுமானால் நாம் இரவிலே விழித்திருந்து. ஏனென்றால் இந்த கொரோனா கொள்ளை நோயினுடைய அதிகமான தாக்கங்கள், ஏனென்றால் ஒரு சில வேத பண்டிதர்கள் எழுதியிருக்கிறார்கள், நாம் இந்த பூமியில் அவர் ஏனென்றால் அந்த இரவில் அந்த மணி முடிகிற அந்த 10 12 மணிக்குள்ளே தான் ஒவ்வொரு நாள் இரவும் அவன் சாத்தான் தன்னுடைய சீடர்களாகிய பிசாசுகளை அனுப்பி யாருக்கு எந்த ஆபத்தை ஏற்படுத்தலாம் என்கின்ற ஒரு திட்டத்தை உண்டு பண்ணுகிறான். அந்த திட்டங்களை அழித்து மனித உயிர்களை அவர்கள் கையிலே கொடுக்காமல் அந்த மனிதர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து அவர்கள் பரலோகத்திற்கு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக தான் தேவன் நம்மை உலகத்தில் ரட்சித்து அபிஷேகித்து ஊழியத்தை தந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நாம் பரலோகத்துக்கு சென்று விடுவோம். ஆனால் ஊழியம் செய்கின்றதை பொறுத்து தான் தேவன் கிரீடங்களை கொடுப்பார். 5 விதமான கிரீடங்கள் இருக்கின்றன. ரட்சிக்கப்பட்டு அப்படியே நாம் வாழ்ந்தோம் என்றால் ஒரே ஒரு கிரீடம் தான் நமக்கு கிடைக்கும். இல்லை என்றால் பலவித நம்ம தொடர்ந்து பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது 5 விதமான கிரீடங்கள் கொடுக்கப்படுகின்றன. 5 கிரீடங்களையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரோடு இருப்பது எப்படி என்கின்ற ஆழமான சத்தியங்கள் உண்டு. நீங்கள் அவைகளை அறிந்து ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, ஆகினாலே இந்த நாட்களில் அந்த பாருங்களை இரவில் உண்டாகின்ற பயங்கரங்கள் இவ்வளவுதான் இந்த விபத்துக்கள். ஆகினாலே இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நம்ம அறிந்து என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக ஜெபிக்கிற ஜெபத்தை தான் ஆண்டவர் அதிகமாக ஆயத்தப்படுத்த நம்ம ஆகையினால தான் பாருங்கள், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறார். நமக்கு கொடுக்கப்படுகிற அதிகாரங்கள், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் பல சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ரோமர் நிருபத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது சாத்தானை சீக்கிரமாக உங்கள் காலின் கீழே மிதித்து போடுவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். ஒன்று, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய
அவன் உங்களை போக விடுவதில்லை. பலவான் என்றால் சத்துருவாகிய சாத்தான். அவனை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கட்ட வேண்டும். கட்டினால் மட்டும்தான் நம்முடைய திட்டங்களை நாம் வெற்றிகரமாக முடிக்க முடியும். தேவன் கொடுக்கின்ற திட்டங்கள் கூட வெற்றிகரமாய் முடிக்க வேண்டுமானால் பலவானை முந்தி கட்ட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. சுவிசேஷ புத்தகங்களில் பலவானை கட்டுகின்ற ஏராளமான காரியங்கள் பாருங்கள். ஒரு வீடை ஒரு திருடன் கொள்ளையடித்து கொண்டு போக வேண்டுமானால், திருடி விட்டு கொண்டு போக வேண்டுமா, அந்த வாட்ச்மேன் அந்த காவலாளி என்ன செய்ய வேண்டும்? பிடித்து கட்ட வேண்டும். கட்டின பின்புதான் அந்த வீட்டை என்ன செய்ய முடியும்? அந்த திருடன் கொள்ளையடித்து கொண்டு போகும், அதை திருடி கொண்டு போகும். அப்போ இந்த உலகத்திலே நாம் அப்படி பார்க்கும் பொழுது அந்த பூமியில் நாம் வாழ்கிற நாமும் இப்படித்தான். தேவன் நமக்கென்று வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை நம்முடைய எதிராளி ஆகிய சத்துருவானவன் நாம் அதை பெற்றுக்கொள்ள விடாதபடி, அனுபவிக்க விடாதபடி ஒரு மனதை உடைத்து, ஐக்கியங்களை உடைத்து, ஜெபங்களை தடை பண்ணி, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க விடாமல் தடை பண்ணி கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட தடைகளெல்லாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விட்டும், குடும்பத்தை விட்டும், ஊழியங்களை விட்டு ஆண்டவர் முற்றிலுமாக மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். ஆகையினாலே நான் இந்த ஒரு மாதத்தில் ஒரு நாள் ஆகிலும் இரவில் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். எத்தனை பேர் அதை ஆசைப்படுகிறீங்க? பகலெல்லாம் ஒருவேளை நீங்கள் வேலைக்கு சென்று விட்டு கடந்து வரலாம், களைப்போடு வந்திருக்கலாம். ஆனால் இன்னும் ஒரு மாதத்தில் ஒரு நாள் ஒரு தியாகம், 2 மணி நேரம், 11 மணியிலிருந்து 12, 1 மணிக்கு முடித்து விட, அந்த 1 மணி வரையிலும் நீங்கள் நிச்சயமாக அந்த பாடி ஆராதித்து, ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபித்து, ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு, அதிகாலையில் நீங்கள் நித்திரை போங்க, சில மணி நேரம் தூங்கிவிட்டு மறுபடியும் உங்களுடைய கடமைகளை செய்ய கடந்து போங்கள். நிச்சயமாக அதனுடைய பலன் மிகுதியாக இருக்கும், அதிகமாக இருக்கும். நிச்சயமாக அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. ஆகையினால் இந்த நாளிலும் தொடர்ந்து சில ஜெப விண்ணப்பங்களுக்காக நம்ம ஜெபி பாருங்கள். பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு காரியத்தை, ஒரு வசனைப்படி சொல்லுகிறது. எசேக்கியேல் 18:32 நம்ம வாசிக்கும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி இப்படியாக எழுதுகிறார். மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அவர் எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். மனம் திரும்ப, சாகிறவனுடைய சாவை நான் விரும்பவில்லை என்று சொல்கிறார். எசேக்கியேல் 18வது அதிகாரம் 23-32 வசனங்களை வாசித்து பாருங்கள். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், அதை மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்பவில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஆகையினால தான் ஏன் இந்த இப்படியெல்லாம் இவர்களுக்கெல்லாம் ஒரு வேலையே கிடையாதா? கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே எப்பொழுது பார்த்தாலும் ஜெபம் ஜெபம் ஜெபம். இதுதான் நமக்கு தேவன் கற்றுக் கொடுத்த நம்முடைய பாடங்களாக இருக்கிறது. நம்முடைய பள்ளிக்கூடமே இதுதான். நம்முடைய ஜெபிக்கிறவன் ஜெயத்தை பெற்றுக்கொண்டே தான் இருப்பான். ஆகையினாலே தான் சாகிறவர்களுடைய சாவை நாம் விரும்பாதபடியினாலே தான் நமது ஜெப விண்ணப்பங்களுக்காக தொடர்ச்சியாக நம்முடைய எல்லா மாதமும் முதல் சனிக்கிழமை நடக்கின்ற திறப்பின் சேனை உபவாச ஜெபம் மற்றும் இந்த ராப்பகல் ஜெபங்களில் ஏராளமான ஜெபங்களுக்காக நம்ம ஜெபித்து கொண்டு வருகிறோம். அதை போன்று பல இடங்களில் இப்பொழுது ஜெபங்கள் அதிகப்பட்டிருக்கின்றது. சபை ஆராதனைகளிலும் கூட ஏராளமான ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கிற அளவுக்கு கர்த்தர் சபைகளை மாற்றிக்கொண்டு வருகின்றார். ஆகையினாலே அது நிமித்தம் அதி சீக்கிரமாக இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை தேவன் தந்து கிட்டத்தட்ட 145 கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். ஆனால் அதில் ரட்சிக்கப்படாத எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற நாம் தொடர்ந்து ஜெபிப்போம், செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் 9ஆம் தேதி தினத்தந்தி பத்திரிகையில் காலையிலே வந்த ஒரு வேதனையான ஒரு செய்தியை பார்க்க முடிந்தது. பாருங்கள், கடலூர் மாவட்டத்தின் கடலூரின் அருகாமையில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது ரயில் மோதியது. இந்த விபத்தில் 3 மாணவர்கள் பரிதாபமாக இறந்தனர். கேற்றை மூடாமல் ஊழியர் தூங்கியதால் இந்த விபரீதம் நிகழ்ந்துள்ளதென்று தந்தி பத்திரிகையில்
ஒரு பாருங்கள் அந்த முதல் பக்கத்திலேயே போட்டிருக்கின்றார்கள். இதிலிருந்து என்ன அறிந்து கொள்ளுகிறோம்? இதை பாருங்கள், அந்த மனிதனை தூங்க வைத்து அந்த கேட்கீப்பரை என்ன பண்ணுகிறார் என்றால் அவரை தூங்க வைத்து அங்கே உயிர் பலியை ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த கேட்டெலாம் அடைச்சதுன்னா அதை கரெக்டாக பண்ணுறா அந்த 2 சைட்லேயும் கொண்டு ரெட்டு அந்த ஒரு ரிப்பன் மாதிரி கொண்டு என்ன பண்ணணும், அதை நாட்ட வேண்டும். நிறைய காரியங்கள் செய்ய வேண்டும். பாருங்கள், ஆக அவருடைய அந்த விபத்தினுடைய காரியத்தை அந்த மீனாக அவர் தூங்கினது தான் அதற்கான காரணம் ஒன்று. 2வது அது மற்ற சரியான அடைப்பில்லாத காரணத்தினால தான் அந்த வேன் டிரைவர் என்ன பண்ணாருன்னா அந்த வண்டியை கிராஸ் பண்ண போகிறார். அதுக்குள்ளே அந்த ட்ரெயின் என்ன ஆயிட்டுன்னா அந்த வேனில் மோதி 3 பிள்ளைகள் அந்த இடத்திலேயே உயிரிழந்து பலியாகி விட்டார்கள். பாருங்கள், அதனால் இப்போ அதனுடைய மத்திய மந்திரி என்ன பண்ணுகிறார் என்றால் எல்லா அந்த ரயில்வே கேட் பகுதிகளில் ஒரு கண்காணிப்பு கேமராவை நம்ம பொருத்த வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை சீக்கிரமாக நாங்கள் செய்வோம் என்று சொல்லி ஒரு காரியத்தை அவர் சொல்லி இருக்கிறார். தொடர்ந்து வருகிற நாட்களில் இவைகள் எல்லாம் என்ன காரியம், இதனுடைய பின்னணியத்தில் செயல்படுவதெல்லாம் என்ன? சங்கீதம் 91 சொல்லப்பட்ட காரியம், இரவுள் உண்டாகின்ற பயங்கரங்கள் எல்லாம் ஜெப குறைவினால் வருகின்ற காரியங்கள் ஒன்று. இன்னொரு பக்கம் பரிசுத்த வேதாகமத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்கிறதை பாருங்கள். ஏன் இவர்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்க வேண்டும்? பாருங்கள், இந்த மனிதரை ரட்சிக்கப்பட்டிருந்தால் அந்த மரித்தவர்கள் பரலோகத்து வந்து விடுவார். படவில்லை என்றால் நீங்கள் அந்த வருகிற கடலிலே தான் பங்கடைவார்கள். பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுகிறது? 99 நீதிமான்களை விட ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகம் சந்தோஷமடைகிறது என்று பார்க்கின்றோம். ஆகையினாலே தான் இப்படி நாம் விலைக்கிரயம் பண்ணி இவ்வளோ நேரத்தின் நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடி, இவைகளில் மத்தியிலும் ஆண்டவர் இந்த ஊழியங்களை என்ன செய்து கொண்டிருக்கின்றார், நடத்தி கொண்டிருக்கின்றார். இன்னொரு பக்கத்தில் இன்னொரு காரியத்தை, ஒரு 2 ஜெப விண்ணப்பங்கள், இது தொடர்ந்து வேறு ஒரு 2 ஜெப குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ ஸ்கூலில் போகிற மாணவிகள் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தவுடன் அவர்களுடைய மனதில் இனி இந்த உலகத்தில் வாழவே கூடாது, தூக்கு போட்டுக்கொள்ள வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு காரியம் இப்பொழுது இந்த மாணவிகளுக்குள்ளே அதிகமாக அவன் சத்துருவானவன் உள்ளே கொண்டு போய் அந்த உயிரை அந்த இரத்தத்தை அவன் என்ன செய்கிறான், உயிரை எடுத்துக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கின்றோம். சமீபத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் அருகாமையில் பாருங்கள், என் சாவுக்கு ஆசிரியர் தான் காரணம் என்று சொல்லி கடிதம் எழுதி வைத்துவிட்டு +1 மாணவன் தூக்குப்பட்டு தற்கொலை செய்து விட்டான். பள்ளியை முற்றுகையிட்டு பெற்றோர் உறவினர்கள் போராட்டம், உடனே ஆசிரியரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நடக்கிறது ஏனென்றால் இதனுடைய பின்னணியும் என்ன என்றால், இதற்கு பின்னணியத்தில் சத்துருவா யாரை விழுங்கலாம் என்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போன்று சத்துருவானவன் வகை தேடி தருகின்றான். அவனுடைய அந்த தந்திரமான செயல்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபத்தினாலே செயலிழக்க வைக்க வேண்டியது நம்மையில் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆகையினால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினாலே வருகிற நாட்களிலே ஆண்டு சுத்தமானால் நம்ம திறப்பிரச்சனை உபவாச ஜெப நாட்களிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு சில ஜெப விண்ணப்பங்களை அந்த நாட்களில் அங்கே ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் அதை இதுவரையிலும் வெளியே கொண்டு வரவில்லை அதிகமாக. தொடர்ந்து நீங்கள் ஆண்டு முன்னால் அவைகளை ஒரு 2 3 ஜெப விண்ணப்பங்களை நாம் ஜெபிப்பதால் ஜெப விண்ணப்பங்கள் நம்ம அடுத்த ஆண்டு சுத்தமானால் தொடர்ந்து நம்ம அதை பயன்படுத்த ஆண்டவர் கிருபை தருவாராக. தொடர்ந்து இந்த நாளிலும் கூட நாம் இப்பொழுது என்ன செய்ய போகின்றோம் என்றால் ஒரு பாரத்தோடு ஜெபிக்க போகின்றோம். ஆண்டவரே எசேக்கியேல் தீர்க்கதரிசி, ஆண்டவரே பாருங்கள், எவ்வளோ துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேன்னு பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராய் ஆண்டவர் சொல்லுகிறார். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகிறவனுடைய சாவை நான் விரும்பவில்லை என்று கர்த்தராய் ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாளிலே கூட சாகிறவனுடைய சாவை தேவன் ஒருபோதும் விரும்பாதவராக இருக்கிறார். ஆமாம், இந்த நாளிலே கூட ஒரு விசை மனம் இறங்குங்கப்பா. இந்த விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டவரை உங்களுடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோம். எல்லோரும் ஒரு பாரத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் எப்படி வேண்டும் அமர்ந்து கொள்ளுங்கள். ஆனால் தயவுசெய்து இந்த ஜெப நேரத்தை ரொம்ப முக்கியப்படுத்தி நீங்களும் நானும் ஜெபிக்க போகிறோம். தகப்பனே, எங்களுக்கு முன்னே கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு 10-15 நிமிடம் அவ்வளோதான். ஆண்டவரே, நாங்கள் ஒரு சில ஆண்டவரை இந்த கொரோனா கொள்ளை நோய் ஒன்று ஏன் இந்த ஒரு மனிதருக்கு அவர்
மரித்தால் அவர் ரட்சிக்கப்பட்டிருந்தால் பரலோகத்துக்கு வருவார்கள், ரட்சிக்கப்படவில்லை என்றால் நரகத்துக்கு போவார்கள். ஆகையினால் தானப்பா இந்த காரியங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு வருகிறோம். ஆனால் கொள்ளை நோய்களை நீர் குறைத்து கொண்டு வருகிறதற்காக கோடி நன்றிகளப்பா. இன்னொரு பக்கத்தில் அப்போ அந்த கொள்ளை நோய்கள் ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறதப்பா. தகப்பனே ஒரு விசை மன இறங்கியப்பா ஆண்டவரே நன்றி. ஒரு விசை மன இறங்குவீராக ஆண்டவரே. கொள்ளை நோய்கள் மற்றுமான நோய்களினாலே யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஜெப நேரத்தில் அப்பா நீர் அவர்களோடு பேச வேண்டும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய தழும்புகளை கொண்டு சுகத்தை கொடுப்பீராக, பலனை கொடுப்பீராக, ஆரோக்கியத்தை கொடுப்பீராக, அதோடு ரட்சிப்பையும் கொடுப்பீராக, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுப்பீராக. எப்படியாகிலும் பரிசுத்த வேதாகமம் அவர்கள் கையில் கிடைக்கட்டும் அப்பா ஆண்டவரே. அந்த சிலுவையின் தரிசனத்தை அப்போ அந்த சிலுவையிலே சிந்தின அந்த ரத்தம் இந்த மக்களுக்காக நீர் சிந்தி இருக்கிறீரப்பா, எங்களுக்காக சிந்தினீரே. எங்களுடைய ஜென்ம கர்ம பாவங்களை மன்னித்து உம்முடைய பிள்ளையாய் மாற்றினீர் அல்லவா. அதை போன்று இந்த நாளிலும் அப்பா வியாதிகளினாலும் நோய்களினாலும் ஆண்டவரை கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் ஆண்டவரை இப்பொழுது ஒரு அற்புதம் நன்றி அப்பா. நன்றி சுரேபோ ஹந்தனா. இப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், இந்த ஜபத்தில் சிலர் வியாதியோடு இருக்கிறத ஆண்டவர் உணர்த்துகிறார். உங்களுடைய சொந்தக்காரர்கள் மருத்துவமனையில் ஐசியூ வார்டில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அது சீக்கிரமாய் தேவன் சுகத்தை கொடுக்க போகிறார், பலனை கொடுக்க போகிறார்கள். அவன் கொடுக்க போகிறார். மருத்துவர்கள் செய்கின்ற மருந்துகளில் அதி சீக்கிரமாய் தீவிரமாய் வேலை செய்ய போகிறது. தகப்பனே ஒரு விஷயம் மன இறங்கியப்பா. ஏசாயா 58:8 உணர்த்துகிறீரப்பா. அந்த வசனம் வெளிப்படுத்துகிறீரப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய சுக வாழ்வு அதி சீக்கிரமாய் துளிர்க்க போகிறதற்காக கோடான கோடி நன்றிகளப்பா. மரண படுக்கையோடு இருக்கிற யார் இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆண்டவரே நன்றியப்பா. அவர்கள் இப்பொழுது சுகங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை கொடுத்து நடத்துங்க. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக கோடான கோடி நன்றிகளப்பா. கோடிக்கணக்கான பணிவிடை ஆவிகளுக்கு தேவன் கட்டளை கொடுத்து மிகாவில் கபிரியேல் தூதர்களை அனுப்பியப்பா. மிகாவில் தூதனை அனுப்பி தடைகளை உடைத்தெறிய பண்ணி காபிரியேல் தூதனை கொண்டு அற்புதங்களை செய்தப்பா. உம்முடைய நாமத்தை மகிமை ஆண்டவரே. ஆமென். அதிசயங்களை காண பண்ணி அற்புதமான சுகம் பலன் ஆரோக்கியம் கிடைக்க பண்ணி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அருளுங்க ராஜா. உம்முடைய இன்னொரு பக்கத்தில் உம்முடைய சனியை சொன்னீர் அல்லவா, உம்முடைய நாமமே யெகோவா ராப்பா என்பது உம்முடைய நானே உன் பரிகாரியே கர்த்தர், நான் உன்னை சுகமாக்குகிற ஆண்டவர் என்றெல்லாம் வாக்கு தந்து ஆண்டவரே. நாங்கள் தனிமையிலேயே போராடவில்லை அப்பா. எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ரோமர் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலால் எழுதப்பட்ட வசனம் நிறைவேறுகிறதற்காக நன்றி அப்பா. எங்கள் ஜெபங்கள் எல்லாம் உடைய சமூகத்தில் கொண்டு வரப்பட்டு உயிர்த்தெழுந்த இயேசு பிதாவினுடைய வலது பக்கத்தில் அமர்ந்து கொண்டு வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடப்பா பேசி ஆண்டவரை வேண்டுதல் செய்கிறதற்காக மன்றாடி போராடி ஜெபிக்கிறது நிமித்த பிதா அம்மாவால் அமர்ந்திருக்க முடியாமல் பிதா கட்டளை கொடுத்தப்பா. ஆண்டவரே யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவுகளும் பூரணமான எந்த வரங்களும் ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிற வசனம் என் தேவன் ஆமென் ஆமென் என்று நிறைவேற்றி தந்து வழி நடத்த போகிறதற்காய் கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். ரெண்டாவதாக சங்கீதம் 91 நம்ம வாசித்த வசனத்தின்படி இன்னும் எசேக்கியேல் 10 சாகிறவனுடைய சாவை நான் விரும்பவில்லை. பாருங்கள், இந்த கடலூர் மாவட்டத்தில் ஏற்பட்டதான அந்த ரயில் விபத்து நிமித்தமாக பள்ளிக்கூட மாணவிகள் 3 பேர் என்ன பண்ணியிருக்கிறார்கள், பலியாயின சம்பவம் நாடு முழுவதும் அது சென்று விட்டது. காரணம், அந்த கீப்பர் என்ன பண்ணிவிட்டார் என்றால் அந்த கேட்டை மூடாமல் அவர் தூங்கினது தான் அதனுடைய காரணம். இந்த பின்னணியத்தில் இருக்கிற அந்த பலவானுடைய கிரியைகள் செயலிழந்து போவதற்காக ஒரு நிமிடம் எல்லாரும் ஒரு நிமிடம் வலது கரத்தை உயர்த்தி தகப்பனை ஒரு விஷயமான இறங்குங்கப்பா. ஆண்டவரே, இந்த 3 குடும்பங்களுக்கும் ஆண்டவரே இன்னும் எத்தனையோ பிள்ளைகள் காயப்பட்டிருக்கலாம். ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் அதி சீக்கிரமாக அற்புதமான சுகம் பலன் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள கிருபை கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே. அந்த உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஆறுதலை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து நீரே வழிநடத்த வேண்டும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே. மனம் இனிமேல் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காதபடிக்கப்பா நீர் ஆண்டவரே இரக்கம் செய்தருளுவீராக, மனம் இறங்குவீராக ஆண்டவரே. ஒருவேளை எங்களுடைய அந்த குடும்பங்களிலே கண்ணீர் வேதனை
அந்த பிள்ளைகளை கொண்டு எவ்வளோ பெரிய திட்டங்களை எல்லாம் வைத்திருப்பார்கள். எல்லா திட்டங்களும் ஆண்டவரே இல்லாமல் ஆகிவிட்டதல்லவா. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட விபத்துகள், இரவிலே உண்டாகின்ற பயங்கரங்களிலே ஒன்றுதானப்பா அந்த விபத்துக்கள். விபத்தின் ஆவி பின்னணியத்தில் இருந்து செயல்படுகிற அந்த விபத்தின் ஆவியை அதிகாரமுள்ள உம்முடைய நாமத்தினால் அப்பா, உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினால் நாங்கள் கடிந்து கட்டாப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆண்டவரே நீர் வேலி அடைக்க வேண்டும்படியா எங்கள் ஊழியர்களையும் நீர் வேலி அடைப்பீராக. இரத்த கோட்டைகள் மறைத்துக் கொள்ளுவீராக. தூதர்களை கொண்டு பாதுகாப்பீராக. அக்னி மதிலின் பாதுகாப்பையும் உடைய விலையேறப்பெற்ற கண்ணின் மணியின் பாதுகாப்பை வைத்து வழிநடத்தி நீர் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அருளுவீராக. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக கோடான கோடி நன்றிகளப்பா. கர்த்தனுடைய ஜெபங்களை கேட்டு இனி இப்படிப்பட்ட ஆபத்துகளை தேவன் குறைத்தருள போகிறதற்காய் கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். கடைசி 802 ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபியும். கடைசி 800 காரியத்திற்காக, பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற மாணவிகளுக்காக, 10th 12th 11th போன்ற இன்னும் கல்லூரிகளிலே படிக்கிற மாணவ மாணவிகளுக்காக நம்ம ஏதோ ஒரு காரியத்தை ஒரு கசப்பு வந்து விட்டதென்றால் உடனடியாக தற்கொலை செய்கின்ற நிலைக்கு இன்றைய மாணவிகள் சென்று போய்விடுகிறார்கள். எதிர்காலத்தை குறித்த ஒரு எண்ணமே இல்லாமல் போய்விடுகிறார்கள். இப்படி இது நிமித்தம் அந்த எவ்வளோ குடும்பங்கள் வேதனைக்குள்ளாய் கடந்து சென்று விடுகிறது. ஆகையினால் தான் ஆண்டவர் சொன்னார், சாகிறவனுடைய சாவை நான் விரும்பவில்லை என்று அவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு சொன்னார். எவ்வளோ எசேக்கியேல் தீர்க்க ஒரு பெரிய பாரம் உள்ளதே தீர்க்கதரிசி. இன்றைக்கு இந்த நாளிலே கூட அந்த தீர்க்கதரிசன வார்த்தை நமக்கு முன்னே வைக்கப்பட்டிருந்தது சொல்லி இருக்கிறேன். ஆண்டவரே நன்றி அப்பா. இந்த நாளிலே கூட 18:32 படி அப்பா 23 எசேக்கியேல் 18 அதிகாரம் 23-32 வசனங்களில் அந்த வசனங்களெல்லாம் நாங்கள் சொல்லி ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவரே ஒரு விசை இந்த குடும்பமெல்லாம் ஆண்டவர் இப்படி நீ இந்த உயிரிழப்புகள் வராதபடிக்கு நீர் தடுத்து நிறுத்துவீராக. ஆண்டவர் எல்லாம் ஆண்டவர் தமிழ்நாடு, இந்தியா, உலக நாடுகளில் இருக்கிற எல்லா கல்வி கூடங்களுக்காக நாங்கள் ஆண்டவரே ஸ்தூரம்ப பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், ஆண்டவரே கல்லூரிகளுக்காக, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுகளுக்காக இப்போ நாங்கள் செபிக்கின்றோம். அப்போ கல்வித்துறைக்காக நாங்கள் செபிக்கின்றோம். தகப்பனே, உயிரிழப்புகள் இனி வராதபடி நீர் பாதுகாத்து நடத்துவீராக. ஆண்டவரே, இந்த துறையில் இருக்கிறதான ரட்சிக்கப்படாத எல்லா மக்களையும் ரட்சித்து பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. நீர் அப்படி செய்துள்ள போகிறதற்காக கோடான கோடி நன்றிகளப்பா. 99 நீதிமான்களை விட ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகம் சந்தோஷம் அடையும் என்று சொன்னீரே. அந்த பரலோக சந்தோஷத்தை ஆண்டவரே எங்கள் கண்கள் காணும்படியாய், எங்கள் காதுகள் கேட்கும்படியாய் வர நாட்களில் ஏராளமான மாணவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்கின்ற செய்தி எங்களுக்குள்ளே வரப்போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. தொடர்ந்து நீங்கள் வழி நடத்தி நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. நீங்கள் அப்படி செய்துள்ள போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதற்காக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? தொடர்ந்து நம்முடைய திறப்பிரசனை ஊழியங்களுக்காக, அடிமைக்காய் குடும்பத்திற்காக, ஆமென், அடிமையோடு இணைந்து ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்காக, ஆமென், இன்னும் ஜெபிக்கிறவர்களுக்காக, ஊழியத்திற்காய் கொடுக்கின்ற பிள்ளைகள், ஜெபிக்கின்றவர்கள், உழைக்கின்றவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த பாடல் ஆராதனையிலே கேட்ட அந்த வாக்குத்தத்தம் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். ஆமென், நித்திய மகிழ்ச்சி அடைவார்கள். இந்த நாளில் அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ராப்பகல் ஜெபத்திலே கலந்து கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வாக்குத்தத்தம் ஆமென் என்று நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வெட்கங்களுக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தந்து வழி நடத்த போகிறதற்காக கோடான கோடி நன்றிகள் ஆண்டவரே. ஆமென். ரூபாகா சேகே ரேமன்னா ரபுனா ரெஹே மஹத்துனா. ஓ நன்றி இந்த வாக்குத்தத்தம் சுவாமி. ஆமென் ஆமென். நம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்குள்ளாக ஒவ்வொருவர்களும் நாங்கள் எங்கெல்லாம் வெட்கப்பட்டோமோ, தலை குனிந்தோமோ, ஏமாற்றப்பட்டோமோ, அங்கே இன்னொரு அதற்கு பதிலாக ஆண்டவர் இந்த செய்யுமுக்கு பதிலாக இன்னொரு மடங்காண்டவர நீர் எங்களை அப்பா ரெட்டிப்பான நன்மையை, ஆமென், இந்த டபுள் ஹானர் எங்களுக்கு தந்து நீர் எங்களை வழிநடத்த போகிறதற்காக ரெட்டிப்பான நன்மைகளை அப்பா நன்றி ஆண்டு
ஆண்டவரே இரட்டிப்பான நன்மைகளை 2 மடங்கு ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்த போகிறதற்காக கோடான கோடி நன்றிகளப்பா. கண்ணீரோடு காணப்படுகிற ஆண்டவரே நன்றியப்பா. வியாதியோடு வந்திருக்கிற ஆண்டவரே, பொருளாதார நெருக்கடிகளோடு காணப்படுகிற ஆண்டவரே, சமாதானத்தை இழந்து இந்த ராப்பகல் ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற இன்னும் பண நெருக்கடிகளோடு ஆண்டவரே காணப்படுகின்ற ஒவ்வொரு குடும்பங்களிலும் உம்முடைய அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அடுத்து வருகின்ற தேவ செய்தியை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்தருளுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரர்களை வல்லமையாக பயன்படுத்துவீராக. நீர் அப்படி செய்துள்ள போகிறதற்காக கோடி நன்றிகளப்பா. உடைய நாம் மகிமைப்படட்டும். நீர் மகிமைப்பட்டருளுங்க. தொடர்ந்து நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கீழே நல்ல பிதாவே. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதற்கு எல்லாரும் கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் கடந்து செல்ல அந்த நாள் ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு வருகிற தேவ மனிதருக்காக எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென் வரவேற்கலாம். தேங்க்யூ. நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய இந்த ராப்பகல் ஜெபத்திலே திறப்பின் சேனை ஊழியத்தின் சார்பிலே நடக்கிற இந்த இரவு ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக கிருபை செய்த தேவனாகிய கர்த்தருக்கு முதலில் என் நன்றியை மகிமையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ ஊழியர் நித்தியச்சந்திரன் அவர்களுக்கும் கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்கிறேன். ஆமேன். இன்றைக்கு உங்களோடு ஒரு வசனத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக கிருபை செய்த கர்த்தருக்கு நன்றி. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். இதிலே சொல்லியிருக்கும், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுவடை செய்வான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுவடை செய்வான். விதைத்தல் என்பது நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைகள். நாம் எந்த வார்த்தைகள் பேசினாலும் கர்த்தர் அதற்கு நியாயம் விசாரிப்பார், கணக்கு பார்ப்பார். நாம் மற்றவர்களுடைய நன்மைக்காக, உலக பிரகாரமான வாழ்க்கைக்காக சொல்லப்படுகிற ஆலோசனைகளும் வழிநடத்துதல்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படும். நித்திய ஜீவனுக்கென்றும் ஒரு வாழ்வு இருக்கிறது. அதற்கென்று விதைக்கிறவர்கள் யார்? அதுதான் கர்த்தருடைய வசனம். மார்க் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கோம். விதைத்தல் என்பது கர்த்தருடைய வசனம். அப்படியானால் நாம் மற்றவர்களிடம் எந்த அளவுக்கு கர்த்தருடைய அன்பை, நம்முடைய ரட்சிப்பை, வழிநடத்துதலை நாம் அவர்களுக்கு காண்பிக்கிறோமோ, பேசுகிறோமோ, அதுதான் ஒவ்வொரு விதை. மரணமும் ஜீவனும் மனுஷருடைய வாயில் இருக்கும். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களை உயிர்ப்பிக்குமானால் அது ஜீவனுக்குரியதாக இருக்கும். அதே நேரத்தில் நாம் தவறுதலாக பேசினால் அல்லது கர்த்தருக்கு விரோதமாக பேசினால் அது மரணத்துக்குரிய பேச்சுகளாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்முடைய வார்த்தைகளுக்கு கர்த்தர் அதிகாரம் தந்திருக்கிறார். அப்படி பார்க்கும்போது இந்த பரிசுத்த வேதாகமத்திலே இன்றைய தினம் நாம் 2 பேரை மாத்திரம் சுருக்கமாக தியானிக்க இருக்கிறோம். நீதிக்கென்று விதைத்தவர்கள், மாம்சத்துக்கென்று விதைத்தவர்கள். ஆம், கர்த்தருக்கென்று விதைத்தவர்கள், கர்த்தருக்கு விரோதமாக விதைத்தவர்கள். இந்த 2 பேரை மாத்திரம் நாம் இன்று கர்த்தருடைய நாம மகிமைக்கென்றும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்றும் கருதி இந்த வசனத்தை தியானிக்கிறோம். ஆமேன். அன்பானவர்களே, ஜீவனுக்கென்று விதைத்தவர்கள் ஒரு நபரை நாம் பார்த்தோமானால் எஸ்தர் புஸ்தகம், அதிலே மொர்தெக்காயை குறித்து தெளிவாக பார்க்கலாம். அகேஸ்வேரு ராஜா 127 நாடுகளுக்கு தலைவராக இருக்கிறார், மன்னராக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது எஸ்தர் அவருடைய மனைவி. இந்த நேரத்திலே ஆமான் யூத ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிறான். மொர்தெக்காய் தன்னை நமஸ்கரிக்க
வைக்காதபடி இருந்தபடியாலும் வணங்காதபடியினாலும் பொறாமை கொண்டு மொர்தெக்காய் யூத ஜனம் என்று அறிந்த பிறகு அந்த யூத ஜனங்கள் பரவியிருக்கிற எல்லா நாடுகளிலும் 127 நாடுகளிலும் உள்ள யூத குலத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டுகிறான். ஆம், அப்படி கங்கணம் கட்டி ராஜாவிடம் பேசி இந்த 127 நாடுகளில் உள்ள யூத ஜனங்களை அழிப்பதற்கு அதிகாரத்தை பெற்றுவிட்டான். நீங்கள் வேதத்தை படித்திருப்பது போல ராஜாவும் அனுமதி கொடுத்து விட்டார். ஆனால் இதை கேள்விப்பட்டு அறிந்தவுடனே இந்த மொர்தெக்காய் மனவியாகுலப்பட்டு எஸ்தர் 4வது அதிகாரத்திலே முதல் வசனத்திலே இருக்கும் மொர்தெக்காய் நடந்த யாவற்றையும் அறிந்தபோது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவில் புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்தோடே அலறிக்கொண்டே. பாருங்கள், நிலைமைங்கிறது வெளியில் பார்க்குறவங்களுக்கு அது பைத்தியக்காரனை விட கேவலமாக தெரியும். ஏன்னா இதுவரை அரண்மனை முன்பக்க வாசலில் இருந்தவங்க இப்பொழுது தன்னுடைய குலம் அழிக்கப்படுகிறது என்பதை அறிந்தவுடன் அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கர்த்தருடைய ஜனங்கள் அழிப்பதற்காக இந்த ஆமான் செய்த காரியங்களை அறிந்து எஸ்தரிடமும் கூறி அதற்காக அவர்கள் உபாசம் இருக்கிறார்கள். ஒரு ஆத்துமா கூட, ஒரு யூதன் கூட, ஒரு இஸ்ரவேல் கூட அழிந்து போகக்கூடாது என்பதற்காக கர்த்தருடைய சமூகத்திலே 3 நாள் உபாசம் இருக்கிறார்கள். இப்பொழுது கர்த்தர் கிரியை செய்கிறார். ஆம், அன்று இரவு ராஜாவுக்கு தூக்கம் வராமல் நாட்டு நடவடிக்கைகளை பார்த்து இந்த மொர்தெக்காய் தன்னுடைய உயிரை காப்பாற்றினபடியால் அவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அவருடைய உள்ளத்திலே ஏவுகிறது. இப்பொழுது மொர்தெக்காய்க்கு ராஜா நன்மை செய்கிறார். எப்படி என்றால் எஸ்தர் 6வது அதிகாரத்திலே 8வது வசனத்திலிருந்து சொல்லியிருக்கும். இந்த ஆமான் தனக்குத்தான் ராஜ மரியாதை கிடைக்கப் போகிறது என்ற ஆசையில் ராஜாவிடம் எதை செய்ய சொன்னாரோ, ஆலோசனை சொன்னாரோ, அதை மொர்தெக்காய்க்கு கர்த்தர் மூலமாக ராஜா செய்கிறார். எப்படி என்றால் எந்த கையோடு அவர் ரோட்டில் கிடந்த அந்த புழுதி, சாம்பல் இவைகளெல்லாம் அள்ளி தலையிலே போட்டுக்கொண்டார். தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டார், இரட்டுடுத்தி கொண்டார். மகா சத்தத்தோடு அலறிக்கொண்டு நகர வழியாக வருகிறார். இப்பொழுது இதே மொர்தெக்காய்க்கு கர்த்தர் ஒரு மேன்மையை கொடுக்கிறார். ஆம், எந்த கையினால் புழுதியை அள்ளி தன்னுடைய தலையில் போட்டாரோ அதே தலையில் ராஜாவின் பொற்கிரீடம் வைக்கப்படுகிறது. அதில் எழுதியிருக்கும், ராஜ முடிவருடைய தலையிலே வைக்கப்படுகிறது. எந்த சாதாரண வஸ்திரத்தை அவர் கிழித்தாரோ அதற்கு ராஜ வஸ்திரம் அவருக்கு உடுத்து வைக்கப்படுகிறது. எந்த கையினால் அவர் புழுதி வாரி சாம்பலை வாரி எடுத்தாரோ அதே கையிலே முத்திரை மோதிரம் கொடுக்கப்படுகிறது. ஆம், எப்படி அழுது கொண்டு அந்த ராஜ வீதியிலே அலறி கொண்டு போனாரோ அந்த வீதியிலே ராஜ குதிரையின் மேல் உட்கார வைத்து அவரை அலங்கரிக்கப்பட்டு குதிரையிலே போய்கொண்டிருக்கிறார். மற்றவர்கள் பார்க்கிறார்கள். அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு ராஜ மேன்மை. ஆம், கண்ணீரோடு விதைத்தவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள். தன்னுடைய யூத ஜனங்கள் ஒருவரும் எந்த நாட்டிலிருந்தும் அழிந்து போகக்கூடாது, அழித்து விடக்கூடாது இந்த ஆமான் என்ற ஒரு நோக்கத்தோடு எஸ்தரோடு சேர்ந்து கர்த்தருக்கு முன்பாக
தம்மை தாழ்த்தி அந்த ஆத்துமாக்களுக்கு உயிர் பிச்சை கொடுக்கும்படியாக, ஜீவனை கொடுக்கும்படியாக அவர் கர்த்தரிடம் மன்றாடினார். தன்னை வெறுத்து தன்னை தாழ்த்தி கர்த்தரிடம் வேண்டினார். கர்த்தர் அவருக்கு இப்பொழுது மேன்மையை கொடுத்திருக்கிறார், கம்பீரமான அறுவடை. ஆம், இவர்கள் கர்த்தருக்கென்று விதைக்கிறவர்கள், கர்த்தருடைய ஜனங்களுக்கென்று விதைக்கிறவர்கள். அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற மேன்மை இது. அழுது கொண்டு கடினமாக இருக்கலாம். நாம் கூட ஒவ்வொரு நாளும் செபிக்கிறோம், மற்றவர்களுக்காக, தேசத்துக்காக, உலக காரியங்களுக்காக, உலக நன்மைகளுக்காக, ஊழியங்களுக்காக, விசுவாசிகளுக்காக. இந்த தேவ ஊழியர் ஒவ்வொரு மாதமும் ராப்பகல் ஜெபம் என்று இதற்கென்றே குறிப்பிட்ட நாளை நியமித்து மக்களுக்காக ஜெபிக்கிறார் கர்த்தரை நோக்கி. நீங்களும் அதிலே பங்கு பெற்று கொண்டு இருக்கிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள். இதற்குரிய பலனை கர்த்தர் தருவார். நாம் கண்ணீரோடு ஜெபிக்கும்போது அந்த ஜெபங்களை எல்லாம், விண்ணப்பங்களை எல்லாம், வேண்டுதல்கள், மன்றாட்டுகளை எல்லாம் கர்த்தர் கேட்பார். ஒரு நாள் அறுவடை இருக்கும், ஜீவனுக்கென்று அறுவடை. அதிலே நாம் பங்குள்ளவர்களாக இருப்போம். ஆமேன், ஆமேன். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கும். அந்த ஜீவன் மற்றவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த மொர்தெக்காய் கர்த்தருடைய சமூகத்திலே அழுது புரண்டு ஜெபித்தார், உபவாசம் இருந்து ஜெபித்தார். கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டார், அவரை உயர்த்தினார். ஆமேன் என்று. இரண்டாவது நாம் பார்க்கும்போது மரணத்துக்கென்று விதைத்தவர்கள், அதாவது கர்த்தருக்கு விரோதமாக விதைத்தவர்கள், வார்த்தையை பேசினவர்கள், வசனத்தை சொன்னவர்கள். யார் அது? அப்படி பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம், அதிலே சனகரிப்பு. இஸ்ரவேல் ஜனங்களை எசேக்கியா ராஜா அரசாண்டு கொண்டு இருக்கிறார். இப்பொழுது இந்த சனகரிப்பு என்பவன் பல நாடுகளை ஜெயித்து கடைசியாக இந்த இஸ்ரவேலையும் பிடித்து விட வேண்டும் என்று சுற்றிலும் கோட்டை கட்டி நிற்கிறார். குறிப்பாக எசேக்கியா ராஜாவிடம் ஒரு சவால் விடக்கூடிய காரியம் மிகவும் அது பெரிய வார்த்தையாக இருக்கும். கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாமல் கர்த்தருக்கு விரோதமாக பேசிய பேச்சுக்கள் அதிலே தெளிவாக இருக்கும். குறிப்பாக 30வது வசனத்திலே இந்த சனகரிப்பு என்பவன் எசேக்கியா ராஜாவிடம் ஆட்களிடம் சொல்லும்போது, கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி, எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதிருங்கள். கர்த்தருக்கு மேலே நம்பிக்கை வைக்காதுங்க. கர்த்தர் உங்களை தப்பு வைப்பார், என் கையிலிருந்து தப்பு வைப்பார்னு எசேக்கியா ராஜா சொன்னாலும் அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதுங்க. கர்த்தர் உங்களை தப்பு வைக்க மாட்டார். நான் எத்தனையோ தேசங்களை யுத்தம் பண்ணி நான் ஜெயிச்சிட்டேன். அந்த தேவர்களெல்லாம் எங்கே? அந்த தேவர்களுக்கு பலம் இல்லையா? அந்த தேவர்களை விட உங்கள் கர்த்தர் பெரியவரா? இந்த கோணத்தில் அந்த 38, 39வது வசனங்களெல்லாம் படிக்கும்போது கர்த்தருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுவான் இந்த சனகரிப்பு. காரணம், நிறைய நாடுகளை அவன் ஜெயிச்சிட்டான். அந்த மமதையில் பேசுகிற பேச்சு, அதோட ஒரு வார்த்தை பேசுவது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அதில் 23வது வசனம், 2 ராஜாக்கள் 18 23வது வசனத்தில் ஒரு சவால் விடக்கூடிய காரியம். நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன், நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசீரியா ராஜாவாகிய என் ஆண்டவனோடே சபதம் கூறு. நான் 2000 பேரை தாரேன், 2000 வீரர்கள் அவன் கொடுப்பானா? அந்த குதிரையில் ஏறதுக்கு வீரர்கள் உன்னிடம் இருந்தால் நீ என்கிட்ட சபதம் கூறு அப்படின்ட்டு போட்டிக்கு வா நீ கேட்குறான். அதோட அப்படி நீ சபதம் கூறாதே போனால் நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரில், இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம், நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரில் ஒரே ஒரு சிறிய தலைவனின் முகத்தை எப்படி திருப்புவாய்?
இதுதான் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கான்செப்ட். 2000 குதிரைகளை தர்றேன், அந்த குதிரையில் ஏறதுக்கு உங்கள்கிட்ட வீரன் இருந்தால் நீ அனுப்புன்னு சொல்கிறான். அப்படி முடியாமல் போனால் நான் அனுப்பக்கூடிய ஒரே ஒரு வீரனுடைய முகத்தை எப்படி திருப்புவா, அவனை நீ எப்படி ஜெயிப்பா? இந்த கேள்வி எசேக்கியா ராஜாவுக்கு நேராக போகுது. எசேக்கியா ராஜாவோ கர்த்தரை நம்பக்கூடியவர். சனகரிப்பு சொல்கிறான், கர்த்தரை நம்பாதுங்க அப்படின்னு சபதம் கூறுறான். பாருங்க, கர்த்தருக்கு விரோதமாட்டு, கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாட்டு, கர்த்தர் ஆசீர்வதித்த தெரிந்து கொள்ளப்பட்ட முதற் பேரான அந்த ஜனங்களுக்கு விரோதமாக எல்லாவற்றையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக அவன் பேசுகிறான். கர்த்தருக்கு விரோதமாக விதை விதைக்கிறான், வார்த்தைகளை பேசுகிறான், வசனத்தை சொல்கிறான், வார்த்தைகளை பேசுகிறான். இப்பொழுதோ இந்த எசேக்கியா ராஜா கர்த்தருடைய சமூகத்திலே அழுது புரண்டு கர்த்தரிடம் கேட்கிறார். கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி பதில் சொல்லுகிறார். இந்த ஸ்தலம் அழிக்கப்படுவதில்லை, அவன் திரும்பி போவான், ஒரு செய்தியை கேட்டு என்று எல்லாம் சொல்லிவிடுகிறார். இப்பொழுது இவன் மனுஷ முறையின்படி பேசுகிறான். மனுஷன் எப்படி சாதாரண மனுஷன் எப்படி பேசுவானோ அதே போல படைத்தவருக்கு விரோதமாக, கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக பேசுகிறான். தாவீது காலத்திலே 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை படிக்கும்போது அதிலே ஒரு வார்த்தை இருக்கும். இந்த தாவீது கர்த்தருக்கு ஒரு தேவாலயம் கட்ட வேண்டும் என்று வாஞ்சை. கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசியை தாவீதின் இடத்தில் அனுப்பி இனி நடக்க வேண்டிய காரியங்கள் எப்படி 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 ஆலயம் கட்டப்படும், யாரால் கட்டப்படும் என்கிறத குறித்து பேசுகிறார். பேசி முடித்த உடனே கர்த்தருக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டி இவர் போகும்போது ஒரு வார்த்தை, அதில் தான் அந்த வார்த்தையை சொல்லுவார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில், கர்த்தாவே வெகு காலத்துக்கு பின்பு நடக்க வேண்டிய காரியத்தை மனுஷர் முறையின்படி சொன்னீரே, மனுஷர் முறையின்படி நீர் சொன்னீரே அப்படின்ட்டு கர்த்தருக்கு தேங்க்ஸ் சொல்லுவார். ஆம், இப்பொழுதும் இதே சனகரிப்பு மனுஷர் முறையின்படி ஒரு பேச்சு பேசினான். என்னுடைய கூட்டத்திலிருந்து, என் வீரர்களிலிருந்து ஒரே ஒரு வீரனை அனுப்புனா எப்படி நீ எதிர்கொள்வான்னு கேட்பான். இப்பொழுது கர்த்தரை ஆராதிக்கிற சேவிக்கிற இந்த ஜனத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து தம்முடைய படையிலிருந்து, தூதர்கள் படை இருக்கிறது அல்லவா கர்த்தருக்கு, அந்த படையிலிருந்து ஒரே ஒரு தூதனை இரவிலே அனுப்புகிறார். அந்த தூதன் வந்து 1,85,000 படை வீரர்களை, சனகரிப்பென்னும் அந்த ராஜாவின் அந்த அகந்தை பிடித்தவனுடைய சக யுத்த வீரர்களை ஒரே இரவில் 1,85,000 பேரை சங்கரித்தான் என்று வேதத்திலே தெளிவாக இருக்கிறது. ஆம் அன்பானவர்களே, கர்த்தரிடம், கர்த்தருடைய பிள்ளைகளிடம், கர்த்தரை சேவிக்கிறவர்களிடம் இவன் சபதம் கூறுகிறான், ஒரே ஒரு வீரனை நான் அனுப்புவேன், அவன் முகத்தை நீ எப்படி திருப்புவான்னு. ஆனால் இப்பொழுதோ இரவிலே கர்த்தர் தம்முடைய சேனையிலிருந்து ஒரே ஒரு வேலைக்காரனை, அதாவது தூதரை, வேலைக்கார தூதரை, சங்கார தூதனை, ஒரே ஒருவனை அனுப்பினார். 1,85,000 பேர். முடிஞ்சு போச்சு. 2000 குதிரைகளை தருவேன், அதில் ஏறுகிறதுக்கு அவன்கிட்ட 2000 யுத்த வீரர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டான். இப்பொழுதோ அவன் செத்த முகமாய் ஒருவரும் இல்லாமல் தன்னுடைய நாட்டுக்கு போகிறான். அங்கே அவனுடைய குமாரர்கள் அவனை கொன்று விடுகிறார்கள். ஆக கர்த்தருக்கு விரோதமாக வசனத்தை விதைத்தவர்கள், கர்த்தருக்கு விரோதமாக வார்த்தையை பேசினவர்கள் தானும் அழிந்து தன்னுடைய இனத்தையும் அழிக்கிறார்கள். ஆம், கர்த்தருக்கு விரோதமாக வார்த்தை பேசக்கூடாது. அவர்களுடைய பரிதாபமான நிலைமை இதுதான். தானும் அழிந்து தன்னுடைய கூட்டத்தையும் அழித்து போட்டான். ஆம்,
ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்திலே இருக்கும். அந்த அதிகாரத்தை மொர்தெக்காய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, கர்த்தருடைய ஜனங்களுக்காக பயன்படுத்தினார். தன்னை தாழ்த்தி பயன்படுத்தினார். அவர் மேன்மை அடைந்தார். இவனோ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக விதைத்தான், வசனத்தை பேசினான், வார்த்தைகளை பேசினான். அவனும் அவன் கூட்டத்தாரும் அழிந்து போனார்கள். ஆமேன். ஆம் அன்பானவர்களே, நாமும் அப்படித்தான். மற்றவர்களை உயிர்ப்பிக்கும்படியான ஜீவனுள்ள வார்த்தையை பேச வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை பேச வேண்டும். ஆம், யோவான் 4 சமாரிய ஸ்திரீ, அவள் தகுதி இல்லாதவள். 5 புருஷர்களை இழந்த 6வது புருஷன், அந்த லெவலில் இருக்கிறவா. அந்த ஊரில் எந்த அளவுக்கு தான் மதிப்பு மரியாதை இருக்கும். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து வந்து பேசின உடனே அவள் குடத்தையும் வச்சுட்டு அவள் ஊருக்குள்ளே போய், என்னுடைய காரியங்கள் எல்லாம் ஒருவர் சொன்னார், அவர் தீர்க்கதரிசி தானோ என்று பாருங்கள். இதுதான் சுவிசேஷம், இதுதான் கர்த்தரை குறித்து அறிவது. தனக்கு என்ன தெரியுமோ, தான் அறிந்தது, பார்த்தது, இயேசு கிறிஸ்துவிடம் பேசியது, அதை குறித்து மற்றவர்கள் அவ்வளோதான் அவளால் சொல்ல முடிந்தது. அவ்வளோ வார்த்தைகள் தான் அவள் சொன்னாள். சொன்ன உடனே ஊரில் உள்ளவங்க எல்லாம் வந்து புறப்பட்டு வந்து அவரை பார்த்து பேசி, எங்கள் ஊரில் தங்கணும்னு சொல்லி 2 நாள் தங்க வச்சு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு முடிவில் அவங்க சொல்கிறாங்க, கர்த்தரும் தங்குகிறார் அங்கே. முடிவில் சொல்கிறாங்க, இவர் உலக இரட்சகர் என்று அறிந்து கொண்டோம். ஒரே ஒரு சாதாரண ஒதுக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ பேசி அந்த ஒரு வசனம், ஒரு வார்த்தை, தனக்கு நேராக என்ன வந்ததோ அதை குறித்து அவள் இவ்வளவுதான் சொன்னான். அவர் தீர்க்கதரிசி தானோ என்று பாருங்கள் என்று. அந்த ஜனங்களெல்லாம் உலக இரட்சகர் என்று அறிக்கையிட்டார்கள். இயேசு கிறிஸ்து பாடுபட்டு அந்த மரணத்தை ருசி பார்க்க முன்பே, உயிர் தெழுவதற்கு முன்பே அவர்கள் சாட்சி கொடுத்தார்கள். அப்போ எந்த அளவுக்கு அறுவடைக்கு ஆட்கள் ரெடியாக இருக்கிறார்கள். இந்த விதைத்தல் ஜீவனுக்கென்று, இதுதான் விதைத்தல். அன்பானவர்களே, உன்னத பாட்டு 2:2 இருக்கும். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே என்னுடையவளும் இருக்கிறாள். முள்ளுகளுக்குள்ளே தான் இருக்கிறாங்க எல்லாரும். வேதனையில், கஷ்டத்தில், பாடுகளில், போராட்டங்களில், பிசாசின் பிடியில், நெருக்கங்களில் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் லீலி புஷ்பம். அப்போது நம்ம அனுபவத்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளணும். நம்ம ரட்சிக்கப்பட்டது, நமக்கு விடுதலை கிடச்சி, நம்ம தனிப்பட்ட ஜெபத்தில் நமக்கு விடுதலை கிடச்சிருக்கோம், கர்த்தருடைய அன்பை ருசிச்சிருப்போம், சபைக்கு வந்திருப்போம், சபைக்கு வந்துக்கிட்டு இருப்போம், தேவ ஊழியர்கிட்ட சொல்லி ஜெபிக்க வச்சுருப்போம். அதற்காக அவங்க பிரயாசப்பட்டு ஜெபிப்பாங்க. கர்த்தர் பலன் அளிப்பார். பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறவர் கர்த்தர். நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோம், அவங்கள வாங்க, எங்கள் சபைக்கு வாங்க, இந்த கூட்டம் நடக்குது, மாதத்தில் முதல் சனின்னா இங்கே கூட்டம் நடக்குது, ஆசீர்வாத கூட்டம் நடக்குது, வாங்க, இரவு ஜெபம்னா வாங்க, அதுக்காக உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிப்பாங்க அப்படின்னு நம்ம இதுகளெல்லாம் சொல்லும்போது, நம்ம அனுபவத்தை சொல்லும்போது அவர்கள் வருவார்கள். 10 பேர்கிட்ட சொல்லும்போது 2 பேர் வராமலாம் இருப்பாங்க. அப்போது அவர்களே அந்த ரட்சிப்பின் பாதையிலே நடத்தலாம். அதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமான வார்த்தை. முள்ளுகளுக்குள்ளே இருக்கிற லீலி புஷ்பங்கள் கர்த்தருடைய பார்வையிலே. அன்பானவர்களே, நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்வோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லியிருக்கோம், நீதிக்கென்று விதைக்கிறவர்கள் நித்திய ஜீவனை அறுவடை செய்வார்கள். அவங்களுக்கு நித்திய ஜீவன். நம்ம கொடுக்கறது, நம்ம ஒரு வார்த்தை சொல்லி அவங்கள அழைச்சிட்டு வர்றதுங்கிறது, சபைக்கு, ஆசீர்வாத கூட்டங்களுக்கு, ஜபத்தில் கலந்து கொள்ள வைப்பது, அவங்களுக்கு ஜெபிப்பது, அவைகளெல்லாம் நித்திய ஜீவனுக்கென்று நாம் விதைக்கிறோம். அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிறோம், பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்துக்குரிய பலனை கர்த்தர் நித்தியத்திலே கண்டிப்பாக நமக்கு தருவார். ஒவ்வொருவருக்காகவும் பிரயாசப்பட்டு ஜெபிப்போம். இந்த மொர்தெக்காயை போல கர்த்தர் பலன் அளிப்பார். ஆமேன். அல்லேலூயா.